சில நாட்களாக குருதேவர் பெண்கள் விஷயத்தில் நாராயணனை எச்சரித்து வந்தார். பெண்ணின் காற்று கூட உன் உடல் மீது படாமல் பார்த்துக்கொள். அப்படி படாதிருக்க கனமான போர்வையால் உன் உடம்பை மூடிக்கொள். தாயை தவிர மற்ற பெண்களிடமிருந்து குறைந்தது 2 அடியாவது குறைந்தது 8 அடியாவது விலகியிரு. முடியாவிட்டால் ஓரடி தூரமாவது எப்போதும் விலகியிரு என்று அவனிடம் கூறியிருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் மாவிடம், நாராயணனின் தாய் என்னை பற்றி அவனிடம், அவரை கண்டு நாங்களே இழுக்கப்பட்டு விடுகிறோம், நீயோ பச்சை குழந்தை என்று கூறினாள். எளிய சுபாவம் இல்லாவிட்டால் இறைவனை பெற முடியாது. நிரஞ்சன் எவ்வளவு எளிமையாக உள்ளான். ஆம் சுவாமி என்றார் மா. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அன்று கல்கத்தா செல்லும்போது வண்டியில் அவனை நீ கவனிக்கவில்லையா? எப்பொழுதும் ஒரே மாதிரியான நிலை, கள்ளம் கபடமற்ற எளிய மனம். மனிதர்கள் வீட்டில் ஒரு விதமாக இருப்பார்கள், வெளியே வந்துவிட்டால் இன்னொரு விதமாக நடந்து கொள்வார்கள். தந்தையின் மரணத்திற்கு பிறகு நரேந்திரன் வீட்டு பொறுப்பை பற்றி கவலைப்படுகிறான். கணக்கு பார்க்கும் புத்தியும் சற்று வந்துள்ளது. எல்லா இளைஞர்களும் இவர்களைப் போல் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். நீலகண்டரின் யாத்திரா காண போயிருந்தேன். தட்சிணேஸ்வரத்தில் நவீன் நியோகியின் வீட்டில் நடைபெற்றது. அங்கேயுள்ள இளைஞர்கள் மகா மட்டம். இவனையோ அவனையோ குறை கூறி கொண்டிருந்தார்கள். இப்படிப்பட்ட இடங்களில் தெய்வீக சிந்தனைகள் தடைபட்டு விடுகின்றன. மற்றொரு யாத்திராவை கண்டு டாக்டர் மதுவின் கண்களிலிருந்து கண்ணீர் வழிந்தது. நான் அவரையே பார்த்து கொண்டிருந்தேன். மற்ற யாரையும் பார்க்க என்னால் முடியவில்லை. நல்லது, இவ்வளவு பேர் இங்கு கவரப்பட்டு வருகிறார்களே, இதன் பொருள் என்ன? மா கூறினார், எனக்கு பிருந்தாவன லீலை ஒன்று ஞாபகத்திற்கு வருகிறது. ஒருமுறை கிருஷ்ணரே இடை சிறுவர்களாகவும் கன்றுகளாகவும் மாறினார். அப்போது அந்த இடை சிறுவர்கள் மீது கோபியருக்கும் அந்த கன்றுகளின் மீது தாய்ப்பசுவிற்கும் அதிக வசீகரம் ஏற்பட்டது. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அது இறைவனின் வசீகரம். உண்மை என்ன தெரியுமா? அன்னை பராசக்தி இப்படி ஒரு ஜாலவித்தையை தோற்றுவித்து விடுகிறாள். அதனால்தான் இந்த வசீகரம். அது சரி, கேசவரிடம் போகின்ற அளவுக்கு இங்கு ஆட்கள் வருவதில்லையே. அவரை எவ்வளவு பேர் மதிக்கின்றனர், போற்றி புகழ்கின்றனர். மேலை நாட்டிலும் கூட அவரை அறிந்துள்ளார்கள். குயின் விக்டோரியாவே அவருடன் பேசியிருக்கிறார். யாரை பலர் போற்றி புகழ்கிறார்களோ அவரிடம் இறைவனின் சக்தி உள்ளது என்று கீதையே சொல்கிறதே. இங்கே அதுபோல் அவ்வளவு பேர் வருவதாக தோன்றவில்லையே. மா கூறினார், இல்லறத்தில் பற்று கொண்டவர்கள்தான் கேசவரிடம் போகிறார்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், ஆம், அது உண்மைதான், வெறும் உலகியல் மக்கள். மா கூறினார், கேசவர் செய்துவிட்டு சென்றுள்ளது நிலைக்குமா? குருதேவர் கூறினார், ஏன், ஒரு சம்ஹிதை எழுதியிருக்கிறாரே, அதில்தான் எவ்வளவு விதிகள். மா கூறினார், அவதார புருஷர் தானே செய்யும் பணியின் விஷயமே வேறு. உதாரணத்திற்கு சைத்தன்ய தேவரின் பணி. ஆமாம், சரியாக சொன்னாய் என்றார் குருதேவர். மா கூறினார், நான் விதைத்துள்ள விதை ஒரு சமயம் இல்லாவிட்டால் மற்றொரு சமயம் கண்டிப்பாக முளைக்கும் என்று சைத்தன்ய தேவர் கூறியதாக நீங்கள் சொல்லியிருக்கிறீர்கள். வீட்டு உத்தரத்தில் விதை வைக்கப்பட்டுள்ளது. வீடு இடிந்து வீழ்ந்தது, அந்த விதை முளைத்து மரமாகியது என்றும் நீங்கள் சொல்லியதுண்டு. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அது சரி, சிவநாத் தொடங்கியுள்ள சமாஜத்திற்கும் அதிகம் பேர் போகிறார்கள். மா கூறினார், ஆம், ஏதோ அத்தகையோர் போகிறார்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே, ஆமாம் ஆமாம், உலகியல் மனிதர்கள் போகிறார்கள். இறைவனுக்காக மனையக்கம் கொள்பவர்கள், காமினி காஞ்சனத்தை விட முயல்பவர்கள் அதிகம் போவதில்லை. மா கூறினார், இங்கிருந்து ஓர் அலை எழுந்து பாயுமானால் நன்றாக இருக்கும். அதன் வேகம் எல்லாவற்றையும் இழுத்து சென்றுவிடும். இங்கிருந்து செல்வது எதுவும் ஒரு பக்க சார்புடையதாக இருக்காதே. ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே, யாருக்கு எந்த பாவனையோ அதை நான் பாதுகாக்கிறேன். வைணவனை வைணவ பாவனையையே கடைபிடிக்குமாறு சொல்கிறேன். சாக்தனை சாக்த பாவனையிலேயே இருக்க சொல்கிறேன். ஆனால் ஒன்று, எனது பாதைதான் உண்மை, மற்றவை எல்லாம் தவறு, பொய் என்று மட்டும் சொல்லாதே என்பதையும் கூறிவிடுகிறேன். இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவன் எல்லோரும் வெவ்வேறு பாதை வழியாக ஒரே இடத்தைத்தான் அடைகிறார்கள். தத்தம் பாவனையை பற்றி கொண்டு ஆத்மார்த்தமாக இறைவனை அழைத்தால் இறையனுபூதி கிடைக்கும்.
விஜயரின் மாமியார் என்னிடம் ஒருமுறை உருவ கடவுளை வழிபடுவதன் அவசியம் என்ன, உருவமற்ற சச்சிதானந்தத்தை அழைத்தாலே போதும் என்ற பலராமின் வீட்டாருக்கு சொல்லுமாறு கூறினாள். நான் ஏன் அதை சொல்ல வேண்டும், அவர்களும் ஏன் அதை கேட்க வேண்டும் என்று நான் கூறிவிட்டேன். தாய் மீன் சமைக்கிறாள், ஒரு குழந்தைக்கு மீன் புலவு கொடுக்கிறாள். வயிறு சரியில்லாத குழந்தைக்கு மீன் சூப் செய்து கொடுக்கிறாள். ருசி வேறுபாடு, தகுதி வேறுபாடு இவற்றை கருத்தில் கொண்டு ஒரே பொருளை பல வகையாக கொடுக்க வேண்டும். மா கூறினார், ஆம் சுவாமி, இடம், காலம், தகுதி வேறுபாடுகளுக்கு ஏற்ப பாதைகள் வேறுபடுகின்றன. ஆனால் எந்த பாதை வழியாக போனாலும் தூய மனதுடன் ஆத்மார்த்தமாக அழைத்தால் இறைவனை பெறலாம் என்று நீங்கள் சொல்வதுண்டு. குருதேவர் அறையில் தமது இருக்கையில் அமர்ந்திருந்தார். முகர்ஜி சகோதரர்களில் ஒருவரான ஹரி, மா முதலியோர் தரையில் இருந்தனர். இதுவரை அறிமுகமில்லாத ஒருவர் வந்து குருதேவரை வணங்கி அங்கே உட்கார்ந்தார். பின்னர் குருதேவர், அவனது கண்கள் சரியாக இல்லை, பூனை கண்கள் என்றார். ஹரி குருதேவருக்காக ஹூக்கா தயார் செய்து கொண்டு வந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் ஹூக்காவை கையில் வைத்து கொண்டு ஹரியிடம், எங்கே உன் கைகளை காட்டு பார்க்கலாம். இந்த அடையாளங்கள் மிக நல்ல அறிகுறி. கையை சற்று தளர்த்து தமது கையினால் ஹரியின் கையை எடுத்து எடையிடுவது போல் பார்த்தார். குழந்தை மனமாக இருக்கிறது, இன்னும் எந்த களங்கமும் ஏற்படவில்லை. பக்தர்களிடம், நான் கையை பார்த்தே ஆள் கபடனா எளிமையானவனா என்று சொல்லிவிடுவேன். ஹரியிடம், மாமனார் வீட்டிற்கு போ, மனைவியோடு சற்று பேசு, வேண்டுமானால் சற்று வேடிக்கை வினோதம் கூட செய்யலாம். மாவிடம், என்னப்பா, எப்படி? மா முதலியோர் சிரித்தனர். மா கூறினார், சுவாமி, புதிய சட்டி கெட்டுவிட்டால் அதில் பால் வைக்க முடியாது. ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே, இன்னும் கெடவில்லை என்று எப்படி அறிவாய்? முகர்ஜி சகோதரர்களாகிய மகேந்திரரும் பிரியநாத்தும் யார் கீழேயும் வேலை செய்யவில்லை. அவர்களுக்கு சொந்தமாக மைதா மில் இருந்தது. பிரியநாத் முன்பு என்ஜினியராக வேலை பார்த்து வந்தார். குருதேவர் ஹரியிடம் முகர்ஜி சகோதரர்களை பற்றி கூறினார். மூத்த சகோதரன் நல்லவன், அப்படித்தானே? மிகவும் எளியவன். ஆம் சுவாமி என்றார் ஹரி. ஸ்ரீராமகிருஷ்ணர் பக்தர்களிடம், சிறியவன் மிகவும் கஞ்சனாமே, இங்கு வந்த பிறகு எவ்வளவோ நல்லவனாகிவிட்டானாம். முன்பெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது என்று என்னிடம் சொன்னானவன். ஹரியிடம், அவர்கள் தானம் கிணம் ஏதாவது செய்கிறார்களா? ஹரி கூறினார், அப்படி எதுவும் தெரியவில்லை. இவர்களுக்கு மூத்தவர் ஒருவர் இருந்தார், அவர் இப்போது இல்லை. அவர் மிகவும் நல்லவராக இருந்தார், தான தர்மங்களும் ஏராளம் செய்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் மா முதலியோரிடம், தேக லட்சணங்களை பார்த்தே ஆன்மீக முன்னேற்றம் உண்டா இல்லையா என்பதையெல்லாம் அறிந்து கொள்ளலாம். கபடனின் கை கனமாக இருக்கும், சப்பை மூக்கு நல்ல அடையாளம் அல்ல. சம்புவின் மூக்கு அப்படித்தான் இருந்தது. எவ்வளவோ அறிவு இருந்தாலும் அவர் அவ்வளவு கபடமற்றவராக இல்லை. கூம்பிய மார்பும் நல்ல அறிகுறி அல்ல. தடித்த எலும்பு, கனமான முழங்கை, சூம்பிய கை, பூனை கண்கள், பூனையின் கண்களைப் போல் மஞ்சள் நிற கண்கள், இவையெல்லாம் நல்ல அறிகுறிகள் அல்ல. டோம்களைப் போல் தடித்த உதடுகளை உடையவன் அற்பனாக இருப்பான். சில மாதங்களாக விஷ்ணு கோவிலில் ஆக்டிங் பூஜாரியாக இருந்தான் ஒருவன். அவன் தொட்டதை என்னால் சாப்பிட இயலவில்லை. ஒரு நாள் திடீரென்று அவன் ஒரு டோம் என்று சொல்லிவிட்டேன். அவன் பிறகு ஒரு நாள் என்னிடம் வந்து, ஆம், எங்கள் வீடு டோம்கள் வசிக்கும் பகுதியில்தான் இருக்கிறது, எனக்கு டோம்களைப் போல் கூடை பின்ன தெரியும் என்றான். இன்னும் மோசமான அடையாளங்கள் உள்ளன. ஒற்றைக்கண், மாறுகண். ஒற்றைக்கண் பரவாயில்லை, மாறுகண் நல்லதல்ல. இவர்கள் தீயவர்களாக, கபடர்களாக இருப்பார்கள். மகேஷ் நியாய ரத்திரரின் மாணவன் ஒருவன் இங்கு வந்திருந்தான். தன்னை ஒரு நாத்திகன் என்று கூறிக்கொண்டான். அவன் ஹிருதயனிடம், நான் நாத்திகன், நீ ஆத்திகன், என்னுடன் தர்க்கம் செய் என்றான். அப்போது அவனை நான் கவனமாக பார்த்தேன். அவனுக்கு பூனை கண்கள். ஒருவன் நடப்பதை வைத்தும் அவன் நல்லவனா கெட்டவனா என்பதை ஊகிக்கலாம். முஸ்லிம்களைப் போல் ஆணுறுப்பின் முன்தோலை வெட்டியிருப்பது அது ஒரு மோசமான அடையாளம். எல்லோரும் சிரித்தனர். மாவிடம் சிரித்தபடியே, நீ அதை பார், அது மோசமான அடையாளம். எல்லோரும் சிரித்தனர். குருதேவர் அறையிலிருந்து வந்து வராந்தாவில் உலவினார்.
அவருடன் மாவும் பாபுராமும் இருந்தனர். ஸ்ரீராமகிருஷ்ணர் ஹாஸ்ராவிடம் ஒருவன் வந்திருந்தான். அவனுக்கு பூனை கண்கள். அவன் என்னிடம், உங்களுக்கு ஜோதிடம் தெரியுமா? நான் கஷ்டத்தில் உள்ளேன் என்றான். அதற்கு நான், தெரியாது, வராக நகரத்திற்கு போ, அங்கே ஜோதிட பண்டிதர்கள் இருக்கிறார்கள் என்றேன். பாபுராமும் மாவும் நீலகண்டரின் யாத்ரா பற்றி பேசிக் கொண்டிருந்தனர். நவீன் சேனின் வீட்டிலிருந்து திரும்பி வந்து நேற்றிரவு தட்சிணேஸ்வர கோவிலில் தங்கியிருந்தார் பாபுராம். இன்று காலை தட்சிணேஸ்வரத்தில் உள்ள நவீன் நியோகியின் வீட்டில் நீலகண்டரின் யாத்ராவை பார்க்க குருதேவருடன் சென்றிருந்தார். ஸ்ரீராமகிருஷ்ணர் மா மற்றும் பாபுராமிடம், என்ன பேசிக் கொண்டிருக்கிறீர்கள்? மாவும் பாபுராமும் நீலகண்டரின் யாத்ரா பற்றியும் தேவி பாதங்களில் நம்பிக்கை, நதி தீரத்தில் வாழ்க்கை என்ற பாட்டு பற்றியும் பேசிக்கொண்டிருக்கிறோம். வராந்தாவில் நடந்து கொண்டிருந்த குருதேவர் திடீரென்று மாவை தனியாக அழைத்து சென்று, சாதனைகளை எவ்வளவு தூரம் பிறர் அறியாமல் செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லது என்று கூறினார். இப்படி கூறிவிட்டு உடனடியாக அங்கிருந்து போய்விட்டார். குருதேவர் ஹாஸ்ராவுடன் பேசிக் கொண்டிருந்தார். ஹாஸ்ரா கூறினார், நீலகண்டர் இங்கு வருவதாக உங்களிடமே சொன்னாரே, அவரை கூப்பிட்டு அனுப்பினால் நல்லது. ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், வேண்டாம், இரவெல்லாம் கண் விழித்திருக்கிறார். இறைவன் திருவுள்ளத்தால் அவரே வந்தால் அது வேறு விஷயம். குருதேவர் பாபுராமை நாராயணனின் வீட்டிற்கு சென்று பார்த்து வருமாறு கூறினார். நாராயணனை சாட்சாத் நாராயணனாகவே கண்டார் அவர். ஆகையால்தான் அவனை காண ஏங்கினார். நீ ஒரு ஆங்கில புத்தகத்தையும் எடுத்துக்கொண்டு அவனிடம் போ என்று பாபுராமிடம் கூறினார் குருதேவர். குருதேவர் அறையில் உட்கார்ந்திருந்தார். மாலை சுமார் 3 மணி. நீலகண்டர் தமது குழுவில் உள்ள 5-6 பேருடன் குருதேவரின் அறைக்கு வந்தார். குருதேவர் கிழக்கு முகமாக அமர்ந்திருந்தது ஏதோ அவரை எதிர்கொண்டு அழைப்பது போல் இருந்தது. நீலகண்டர் கிழக்கு வாசல் வழியாக உள்ளே வந்து தரையில் வீழ்ந்து குருதேவரை வணங்கினார். குருதேவர் சமாதி நிலையில் ஆழ்ந்தார். அவருக்கு பின்னால் பாபுராம், முன்னாள் மா, நீலகண்டர் மற்றும் அவரது குழுவினர் அனைவரும் அவரை வியப்புடன் பார்த்து கொண்டிருந்தனர். கட்டிலின் வடக்கு பக்கம் கோவிலின் பொருளாளரான தீனநாத் நின்று குருதேவரை பார்த்து கொண்டிருந்தார். சிறிது நேரத்தில் கோவில் வேலையாட்களால் அறை நிரம்பியது. குருதேவரின் பரவச நிலை சிறிது கலைந்தது. அவர் வந்து தரையில் பாயில் அமர்ந்து கொண்டார். அவருக்கு எதிரே நீலகண்டர், சுற்றிலும் பக்தர்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் பரவச நிலையில் கூறினார், நான் நன்றாகத்தான் இருக்கிறேன். நீலகண்டர் கூப்பிய கைகளுடன், என்னையும் நன்றாக இருக்கும்படி செய்யுங்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறு, நீங்கள் நன்றாகத்தானே இருக்கிறீர்கள். காவுடன் ஆ சேர்த்தால் கா, மறுபடியும் ஆ சேர்ப்பதால் என்ன பயன்? காவுடன் மீண்டும் ஆ சேர்த்தாலும் அது காவாகத்தான் இருக்கும். எல்லோரும் சிரித்தனர். சுவாமி, இல்லறத்தில் மூழ்கி கிடக்கிறேன் என்றார் நீலகண்டர். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தபடி கூறினார், பலரது நன்மைக்காக இறைவன் உங்களை குடும்பத்தில் வைத்துள்ளார். 8 பாசங்கள் உள்ளன, எல்லாம் மறைவதில்லை. மக்களுக்கு வழிகாட்டுவதற்காக அவர் ஓரிரண்டை வைக்கிறார். நீங்கள் யாத்ரா நடத்துகிறீர்கள். உங்கள் பக்தியை பார்த்து எவ்வளவு பேர் பயனடைகிறார்கள். மேலும் நீங்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டால் இவர்கள் குழுவினர் எங்கே போவார்கள்? இறைவன் உங்கள் மூலம் இவற்றையெல்லாம் செய்கிறார். அது முடிந்துவிட்டால் உங்களுக்கு வேலை இருக்காது. வீட்டுக்காரே எல்லா வேலைகளையும் முடித்துவிட்டு எல்லோருக்கும் உணவளித்துவிட்டு வேலைக்காரர்களுக்கும் உணவு கொடுத்த பிறகு குளிக்கப் போகிறாள். அப்போது எவ்வளவு கூப்பிட்டாலும் திரும்பி கூட பார்க்க மாட்டாள். என்னை ஆசீர்வதியுங்கள் என்றார் நீலகண்டர். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், கிருஷ்ணரை பிரிந்த யசோதை பைத்தியம் போல் ராதையிடம் சென்றாள். ராதை அப்போது தியானத்தில் இருந்தாள். அவள் பரவச நிலையில் யசோதையிடம், மூல பிரகிருத்தியான ஆத்யாசக்தியே நான், நீ என்னிடம் ஏதேனும் வரம் கேள் என்றாள். அதற்கு யசோதை, என்ன வரம் தரப்போகிறாய்? மனம், வாக்கு, உடம்பு இவற்றால் அவனையே சிந்தித்து அவனுக்கே சேவை செய்ய வேண்டும். காதுகளால் அவனது பெயரையும் குணங்களையும் கேட்க வேண்டும்.
கைகளால் அவனுக்கும் அவனது பக்தர்களுக்கும் சேவை செய்ய வேண்டும். கண்களால் அவனது உருவத்தையும் அவனுடைய பக்தர்களையும் தரிசனம் செய்ய வேண்டும் என்று பதிலளித்தாள். தெய்வ திருநாமத்தை சொல்லும்போது உங்கள் கண்கள் கண்ணீரால் நிறையுமானால் அதன் பிறகு கவலை எதற்கு? அவரிடம் உங்களுக்கு அன்பு வந்துவிட்டது. பன்மை அறிவு அஞ்ஞானம், ஒருமை அறிவு, அதாவது இறைவன் ஒருவரே உண்மை, அவரே எல்லா உயிர்களிலும் உள்ளார் என்ற அறிவு ஞானம். அவருடன் பேசி பழகுவது விஞ்ஞானம், அதாவது இறைவனை தரிசித்த பிறகு அவருடன் பலவிதங்களில் அன்பு கொள்வது விஞ்ஞானம். இறைவன் 1, 2 இவற்றை கடந்தவர், மனம் வாக்குகளுக்கு எட்டாதவர் போன்ற கருத்துக்களும் உள்ளன. லீலையிலிருந்து நித்தியத்திற்கு, மீண்டும் நித்தியத்திலிருந்து லீலைக்கு வருவது, இதன் பெயர்தான் பழுத்த பக்தி. தேவி பாதங்களில் நம்பிக்கை, நதி தீரத்தில் வாழ்க்கை என்ற அந்த உங்கள் பாட்டு நன்றாக இருந்தது. எல்லாம் இறைவனின் அருளை பொறுத்தது என்ற நம்பிக்கை இருந்தால் அது போதும். ஆனால் அருள் என்று கூறிக்கொண்டு சும்மா இருக்காமல் அவரை நாட வேண்டும். ஒன்றும் செய்யாமல் இருப்பதில் பயனில்லை. வக்கீல் நீதிபதியிடம் சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியாக நான் சொல்ல வேண்டியதையெல்லாம் சொல்லிவிட்டேன், இனி எல்லாம் நீதிபதியின் கையில் என்பான். சிறிது நேரத்திற்கு பிறகு குருதேவர் நீலகண்டரிடம், காலையில் நீங்கள் அவ்வளவு பாடியிருக்கிறீர்கள், அதன் பிறகு சிரமத்தை பாராமல் இங்கு வந்திருக்கிறீர்கள். ஆனால் இங்கு எல்லாம் ஹானரி, அதாவது இலவசம் என்றார். ஏன் என்று கேட்டார் நீலகண்டர். சிரித்தவாறே குருதேவர் கூறினார், நீங்கள் என்ன சொல்லப் போகிறீர்கள் என்பது எனக்கு தெரியும். நீலகண்டர் கூறினார், விலை உயர்ந்த ரத்தினத்தை பெற்று போவேன். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், அந்த விலையுயர்ந்த ரத்தினம் உங்களிடமே இருக்கிறது. காவோடு ஆ சேர்ப்பதால் என்னவாகும்? இல்லாவிட்டால் உங்கள் பாட்டு எனக்கு இவ்வளவு பிடித்து போக காரணம் என்ன? ராம்பிரசாதர் மகான், அதனால்தான் அவரது பாட்டு பிடித்திருக்கிறது. சாதாரண ஜீவனை மானுஷ் என்கின்றனர். யாருக்கு விழிப்பு ஏற்பட்டு விட்டதோ அவன் மான்ஹூஷ். நீங்கள் மான்ஹூஷ். உங்கள் பாட்டு இருக்கும் என்று கேட்டு அங்கு வரவேண்டும் என்று நான் ஏற்கனவே முடிவு செய்திருந்தேன். அப்போதுதான் நியோகியும் கூப்பிட வந்தார். குருதேவர் சிறிய கட்டிலில் அமர்ந்திருந்தார். நீலகண்டரிடம் அன்னையின் புகழை சிறிது பாடுங்கள் என்றார். நீலகண்டர் பக்கவாத்தியங்களுடன் பாட ஆரம்பித்தார். தேவி பாதங்களில் நம்பிக்கை, நதி தீரத்தில் வாழ்க்கை, மகிஷ மருத்தினி. இந்த பாடலை கேட்டுக்கொண்டே குருதேவர் எழுந்து நின்று சமாதியில் ஆழ்ந்தார். நீலகண்டர் பாடினார். கங்கையை சடையில் தரித்த சிவனும் இன்பமாய் நாளும் இதயத்தில் கொள்வது ராஜராஜேஸ்வரியை அல்லவா? குருதேவர் பிரேமைப்பித்து பிடித்தவராய் ஆடினார். நீலகண்டரும் பக்தர்களும் அவரை சுற்றி வந்து பாடியபடியே ஆடினர். சிவ சிவா என்ற பாடலுக்கும் குருதேவர் பக்தர்களோடு ஆடினார். பாட்டு நிறைவுற்றது. அப்போது குருதேவர் நீலகண்டரிடம், நீங்கள் கல்கத்தாவில் பாடிய பாட்டை கேட்க விரும்புகிறேன் என்று கூறினார். கூறினார், பொன்னொழி திகழும் புதியவர் சைத்தன்யர். ஸ்ரீராமகிருஷ்ணர் ஆமாம் என்றார். நீலகண்டர் அந்த பாடலை பாடினார். பிரேமை பெருமழை தனையே பெய்தார் இந்த புவனம் தனிலே என்ற வரி வந்ததும் குருதேவரும் உடன் பாடிக்கொண்டு நீலகண்டர் முதலிய பக்தர்களுடன் ஆடினார். அந்த அற்புத நடனத்தை கண்டவர்களால் ஒருபோதும் அதை மறக்க இயலாது. அறை முழுவதும் பக்தர்கள், எல்லோரும் அநேகமாக பெத்தர்களைப் போல் ஆகிவிட்டிருந்தனர். அந்த அறை ஸ்ரீவாசரின் வீடு போல் காட்சியளித்தது. மனமோகன் பரவச நிலையில் ஆழ்ந்தார். அவரது வீட்டு பெண்கள் சிலர் வந்திருந்தனர். அவர்கள் வடக்கு வராந்தாவில் இருந்தபடி இந்த பாட்டு, அற்புத நடனம் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருந்தனர். அவர்களுக்குள்ளும் ஒருவருக்கு பரவச நிலை உண்டாயிற்று. மனமோகன் குருதேவரின் பக்தர், ராக்காலின் சம்மந்தி. குருதேவர் மீண்டும் பாடினார். ஹரியின் பெயரை உச்சரித்தாலே கண்களில் நீர் ததும்பும் 2 சகோதரர்கள் வந்துள்ளார்கள். பாடியபடியே நீலகண்டர் முதலிய பக்தர்களுடன் ஆடத் தொடங்கினார். இடையிடையே சில வரிகளை சேர்த்தார். ராதை பிரேமையில் பித்து கொண்ட அந்த 2 சகோதரர்கள் வந்துள்ளனரே,
உரத்த இந்த இசையை கேட்டு 4 பக்கங்களிலும் மக்கள் கூடினர். தெற்கு, வடக்கு, மேற்கு வட்ட வராந்தாவில் எல்லா மக்கள் நெருக்கம். கங்கையில் படகில் சென்று கொண்டிருந்தவர்களும் தங்கள் காதில் விழுந்த இந்த இனிய சங்கீர்த்தனத்தால் கவரப்பட்டனர். பாட்டு நிறைவுற்றது. குருதேவர் தேவியை நமஸ்கரித்து, பாகவத பக்த பகவான், ஞானிகளுக்கு நமஸ்காரம், யோகிகளுக்கு நமஸ்காரம், பக்தர்களுக்கு நமஸ்காரம் என்றார். குருதேவர் நீலகண்டர் முதலிய பக்தர்களுடன் மேற்கு வட்ட வராந்தாவில் சென்று அமர்ந்தார். மாலை மறைந்தது. பௌர்ணமிக்கு அடுத்த நாள். எங்கும் நிலவொளி வெள்ளமென பரவியிருந்தது. குருதேவர் நீலகண்டருடன் ஆனந்தமாக பேசத் தொடங்கினார். நீலகண்டர் கூறினார், நீங்கள்தான் சாட்சாத் சைத்தன்யர். ஸ்ரீராமகிருஷ்ணர் கூறினார், இதென்ன பேச்சு? நான் எல்லோருடைய சேவகனுக்கு சேவகன். கங்கையை சேர்ந்தது அலை, ஒருபோதும் அலை கங்கையை சேர்ந்தது ஆகாது. நீலகண்டர் கூறினார், நீங்கள் என்ன சொன்னாலும் சரி, உங்களை நாங்கள் அப்படித்தான் காண்கிறோம். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிறிது பரவச நிலையில் ஆழ்ந்து அன்பு ததும்ப, அப்பா, என்னுடைய நான் என்பதை தேடி தேடி பார்த்தேன். ஆனால் அது கிடைக்கவில்லை. ராமா, சில வேளைகளில் நீ முழுமை, நான் அம்சம் என்றும், நீ எஜமான், நான் சேவகன் என்றும் கருதுகிறேன். ஆனால் தத்துவ ஞானம் ஏற்படும்போது நீயே நான், நானே நீ என்று காண்கிறேன் என்றார் அனுமன். நீலகண்டர் கூறினார், நான் சொல்வதற்கு என்ன இருக்கிறது? எங்களுக்கு அருள் புரியுங்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்தவாறே, நீங்கள் எவ்வளவோ பேரை கரையேற்றுகிறீர்கள். உங்கள் பாட்டை கேட்டு எத்தனையோ பேர் விழிப்படைந்துள்ளார்கள். நீலகண்டர் கூறினார், கரையேற்றுவதாக கூறுகிறீர்கள், ஆனால் நானே மூழ்கிவிடாமல் இருக்க ஆசீர்வதியுங்கள். ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்து கொண்டு, மூழ்க வேண்டுமானால் அமுதக்கடலில் மூழ்குங்கள். நீலகண்டர் வந்ததில் குருதேவருக்கு மிக்க மகிழ்ச்சி. அவரிடம் கூறினார், பல சாதனைகள் செய்து அடையத்தக்கவரான நீங்கள் இங்கு வந்திருக்கிறீர்கள். ஒரு பாட்டை கேளுங்கள். மங்களம் எனக்கு வழங்கி நிற்கின்ற ஐங்கரன் கணபதி அவன் தாள் வணங்கி மலைமகள் தன்னை மகிழ்வுடன் பெற்றேன். சண்டிதேவி வீட்டிற்கு வந்தால் எவ்வளவு யோகிகளும் ஜடாதாரிகளும் வருவார்கள். குருதேவர் சிரித்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு பாபுராம் முதலிய பக்தர்களை பார்த்து கூறினார், இவர்களே பாடகர்கள். இவர்களுக்கு போய் நான் பாட்டு பாடி காட்டுகிறேனே, எனக்கு ஒரே சிரிப்பாக வருகிறது. நீலகண்டர் கூறினார், நாங்கள் எந்த பாடலை பாடி திரிகிறோமோ அவைகளுக்கு இன்று தக்க பரிசு கிடைத்தது. ஸ்ரீராமகிருஷ்ணர் சிரித்து கொண்டு, சில பொருட்களை வாங்கும்போது கொசுறு கொடுப்பார்கள். நீங்கள் நவீன் வீட்டில் பாடினீர்கள், இங்கே கொசுறு கொடுத்தீர்கள். எல்லோரும் சிரித்தார்கள்.